லாஜிக்கல் ரீசனிங்கில் ஆட் மேன் அவுட் டைட்டில் அப்படின்னா என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் திங்ஸில் ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும், ஆட் ஒன்றா இருக்கும். அது எதுன்னு நம்ம பிக் பண்ணணும். இப்போ கொஷின் பார்ப்போமா? விச் வேர்ட் டஸ் நாட் பிலாங் வித் தி அதர்ஸ்? ஸோ ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்குது, ஏபிசிடி. இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து மற்றதோட சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அது எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து டயர், ஆப்ஷன் பி ஸ்டியரிங் வீல், அடுத்தது சி வந்து என்ஜின், அண்ட் ஆப்ஷன் டி வந்து கார். ஸோ இது நம்ம வேர்ட்ஸ் பார்க்கும்போதே நமக்கே தெரிஞ்சிருது, டயரு, ஸ்டியரிங் வீலு, அப்புறம் என்ஜின் எல்லாம் காரோட பார்ட்ஸ். பட் கார் வந்து இதெல்லாம் கண்டெயின் பண்ணிக்க ஒரு பொருள். ஸோ அந்த கார் வந்து மற்ற மூணுகிட்ட இருந்து வித்தியாசப்படுது. ஸோ இந்த ஆட் ஒன் அவுட் வந்து என்னது? கார். ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். இப்போ எதுக்காக இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்? எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறோம்னு நினைக்க வேண்டாம். இந்த மாதிரிலாம் ரீசனிங் கண்டுபிடிச்சா தான் நமக்கு பிரெயின் ஃப்ரெஷ் ஆகும்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். விச் வேர்ட் டஸ் நாட் பிலாங் வித் தி அதர்ஸ்? ஆப்ஷன் ஏ வந்து இன்ச், அடுத்தது அவுன்ஸ், ஆப்ஷன் சி வந்து சென்டிமீட்டர், அண்ட் டி வந்து யார்டு. இந்த நாளும் வந்து ஃபஸ்ட்டு இந்த யூனிட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்ச் தெரியும், அவுன்ஸ் கூட தெரியும், சென்டிமீட்டர், யார்டு அவ்வளோ ஃபெமிலியர் இல்லை, பட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதுக்கெலாம் அளவு என்னென்னு அப்புறம் பார்த்துப்போம். பட் எதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம ஒரு கிளான்ஸ் விடும்போதே தெரிஞ்சது, இன்ச்சு, சென்டிமீட்டர், யார்டு இதெல்லாம் வந்து நீளத்தை அளக்கிறதுக்கு பயன்படுற யூனிட்ஸ். இல்லை அவுன்ஸ் மட்டும்தான் ஆட் ஒன், அது வெயிட் அளக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஒரு இன்ச்சுக்கு 2.5 சென்டிமீட்டர், ஒரு யார்டுனா 3 ஃபீட். அவுன்ஸுங்கிறது பெரும்பாலும் லிக்விட் ஐட்டம்ஸ் அளக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த யூனிட்டை. அதனால் வால்யூமோ அல்லது அந்த லிக்விடோட வெயிட் வந்து டினோட் பண்ணுறது தான் அந்த அவுன்ஸுங்கிற யூனிட். ஸோ அது மட்டும்தான் வந்து மற்றதுல வந்து வித்தியாசப்படுது. மற்ற மூணும் வந்து நீளத்தை அளக்கிறதுக்கு பயன்படுற யூனிட்ஸ். எதுக்காக இதை அகெயின் ஒன் மோர் டைம் ரீசனிங், எதுக்கு லாஜிக்கல் ரீசனிங் தேவையானா, நமக்கு தேவை. லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி நியூஸில் பார்த்தா, திருப்பதி கோயிலில் வந்து பாலிஸ்டர் சால்வையை போற்றி பட்டு சால்வை போத்துறோன்னு கணக்கு எழுதி ஒரு 54 கோடி, கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, 54 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்களாம். அதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கில் எக்ஸ்பர்ட்டான ஒரு பிரெயின் தான் வந்து ஃபஸ்ட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இவங்க போடுற சால்வை என்னடா பாலிஸ்டர் மாதிரி இருக்குது, கணக்கு பட்டுக்குன்னு எழுதியிருக்காங்களேன்னு. ஏன்னா 2015 இந்த கல்ச்சர் இருக்கான், விஐபிஸ்க்கு சால்வை போத்துறது அந்த கோயிலில், திருப்பதி ஏழுமலையான் கோயிலில். அப்போ அவ்வளோ நாள் கண்டுபிடிக்காமல் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதுக்கு பின்னால் ஒரு லாஜிக்கல் ரீசனிங் எக்ஸ்பர்ட் இருப்பார் கண்டிப்பாக.